அண்ணன் எடப்பாடியார் வந்து தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம். தமிழ்நாடு ஏதோ வெள்ளக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி. மக்களை காப்போம் யாரை வச்சுட்டு கூட பிஜேபி வச்சுக்கிட்டு இது எப்படி நடக்கும்? நாம மதச்சார்பின்மை காப்போம். இது தேசிய பார்வை. நாம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சியா இருந்தாலும் கூட அம்பேத்கர் பார்வைங்கிறது தேசிய பார்வை. அதனால நாம வந்து மதச்சார்பின்மையை காப்போம். மதச்சார்பின்மையை காப்போம்னா பிஜேபி வளரக்கூடாது, RSS ஆட்சியில் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடாது. முதல்ல அதை தடுக்கணும். இவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போய் முடியட்டும், அப்புறம் நாம ஊரா போவோம். பிஜேபி உள்ள நுழைய விடாதீங்க. வெளியே கிளம்பி இருக்கிறவங்கெல்லாம் பிஜேபி ஆதரவாளர்கள். நடைபயணம் தான் கிளம்புறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் மதச்சார்பின்மையை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்ல, பிஜேபிக்கு வலு சேர்க்கிறவர்கள். இங்க பிரச்சனை தான். இந்தியா முழுக்க ரெண்டே அணி தான். ஒரு அணி மதசார்பின்மையை ஆதரிக்கிற அணி, அதுதான் காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விசிக எல்லாம். ஒரு அணி மதசார்பின்மைக்கு எதிரான அணி, மதவாத அணி, அது பிஜேபி, ஏடிஎம்கே அன்கோ அவங்க எல்லாம். சார்பின்மையா மதச்சார்பின்மைக்கு எதிரான, அவங்க மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள். மதசார்பற்ற அரசு கூடாது என்பவர்கள். நாம் இந்த அரசு அரசமைப்பு சட்டத்தின்படி மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நாம் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம். அதனால்தான் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். காங்கிரஸோடு கைகோர்த்து நிற்கிறோம். நீ ஏன் வெளியே வரல, நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிற, நீ ஏன் 2 சீட்டு 3 சீட்டு பிளாஸ்டிக் சேர், இவங்களுக்கு வேற பேச தெரியாது. அரசியல் தெரியாதானே பேசுவான், அரசியல் தெரியாதானே பேசுவான். என்ன விமர்சிக்கிறதுக்கு அவனுக்கு இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நான் பேசுற அரசியல் நீ பேசு, நான் பேசுறேன். அப்போ நாம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். இவன் நோக்கம் என்னன்னா, என்னை வந்து ஆத்திரம் ஊட்டுறாங்க. இப்படிலாம் திட்டினா கோவப்பட்டா திருநாவளம் வார்த்தையை விட்டுருவாரு. அப்புறம் அது வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் உரசல் ஏற்படும். உரசல் ஏற்பட்டால் அவர் வெளியே விட்டுருவாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.